ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முக்கூட்டு தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஊற்ற போகிறேன்ப்பா. இந்த கேழ்வரகு ஊற வச்சு ஒரு 2 நாள் முளைக்கட்டி வச்சுருந்தேன். நல்லா முளைச்சி சூப்பராக வந்துருந்தது. அந்த முளைக்கட்டிய கேழ்வரகை ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிடணும். உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மைய. இதில் வந்து 1 கப் அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த அரைச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கலந்து நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். இது முக்கூட்டு தோசை ரெடிங்க. நல்லா தண்ணியாக தாங்க மாவு கரைச்சிக்கணும். ரவா தோசை மாதிரி சுற்றி இருந்து தான் ஊற்றி திருப்பணும். பாருங்க, நல்ல தோசை வரும். சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்ல சூடாரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களால் வந்து கேழ்வரகு முளைக்கட்டி அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு மாவு கூட போட்டுக்கலாம். ஒரு கேழ்வரகு மாவு, ஒரு அரிசி மாவு, ஒரு கோதுமை மாவு, 3ம் சேர்ந்து சுடுறதால இது பேர் முக்கூட்டு தோசைன்னு வச்சுருக்காங்களா தெரியல. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா எல்லாமே ஊற்றுவாங்க. அது மாதிரி நானும் இதை வாரம் வீக்லி ஒன்ஸ் இதை நான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு ஆழாக்கு நான் ஆழாக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஆழாக்கு எல்லாமே ஒரு ஆழாக்கு போட்டிருக்கேன். ஒரு ஆழாக்கு வந்து 8 தோசை வருங்க. நன்றி, வணக்கம்.